ஈரோடு அடுத்த சுண்ணாம்பு ஓடை ரோஜா கார்டன் பகுதியை சேர்ந்தவர் கருப்பண்ணசாமி. கருப்பண்ணசாமிக்கு அடித்தா என்ற மனைவியும் மயூரி, சஞ்சுரிதா என்ற இரு மகள்களும் உள்ளனர். அனைவரும் ஒரே குடும்பமாய் வசித்து வந்த நிலையில் மூத்த மகள் மயூரி மாற்று மதத்தை சேர்ந்த வாலிபரை திருமணம் செய்துள்ளார். இது கருப்பண்ணசாமிக்கு பிடிக்கவில்லை. இதனால் கருப்பண்ணசாமி கடந்த 4 மாதங்களாக வீட்டிற்கு போவதில்லை. அனிதாவுடைய கணவரான கருப்பண்ணசாமி மற்றும் அவருடைய உறவினர்கள் அனிதா பெயரில் இருக்கக்கூடிய 3 வீடுகளையும் கருப்பண்ணசாமி பெயருக்கு மாற்றி கொடுக்குமாறு அடிக்கடி தகராறு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு டிசம்பர் 17ஆம் தேதி அனிதாவின் கணவர் கருப்பண்ணசாமி மற்றும் அவரது உறவினர்கள் 7 பேர் கொண்ட கும்பல் அனிதாவின் வீட்டிற்கு சென்று கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார்கள். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட 7 பேரும் ஒரு கட்டத்திற்கு மேல் அனிதா, மயூரி, சஞ்சுரிதா ஆகிய 3 பேரையும் அடித்து உதைத்துள்ளனர். இதில் மயூரிக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மயூரி ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து மயூரி கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஈரோடு கருங்கல்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். என் அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் ஒரு 1.5 வருஷமாக டேர்ம் சரியில்லாமல் இருந்தாங்க. ஸோ அதனால் அப்பா அவங்களுக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பாவோட உறவினர்களும் அவரும் எங்களை மிளகாப்பொடியெல்லாம் தூவி தாக்கிட்டாங்க. ஃபுல்லாக கட்டையால் எடுத்து அடித்து நான் மயங்கி விழுந்துட்டேன். சொத்தை கேட்டு அடிக்கிறாங்க. ப்ளஸ் ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் இருக்குல்ல. இப்போ தான் வாய்தா போட்டிருக்காங்க. 22ஆம் தேதி வாய்தா, டிசம்பர் 22. அதுக்கு நாங்கள் ஆஜராகக்கூடாதுன்னு சொல்லி எங்களை துன்புறுத்துறாங்க. விசாரணையில் தனது தந்தை மற்றும் அவரது உறவினர்கள் 7 பேர் சொத்தை எழுதி தர வேண்டும் என தன்னை அடித்து உதைத்ததாக மயூரி புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.